மலை ஏறதுக்கு ஸ்டிக்கரும் வாங்கியாச்சு, வாட்டர் கலர் ஸ்டிக்கரும் ஓட்டியாச்சு. இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த முதல் மலை பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப கஷ்டமான மலைங்க. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே இருக்க படிக்கட்டெல்லாம் வீட்டு படிக்கட்டு மாதிரிலாம் இருக்காதுங்க. 4-5 படி சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். படிக்கட்டு எல்லாமே ரொம்ப ஆடாக இருக்கும். இதில் நீங்கள் சும்மா ஒரு 30 படி ஏற ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குவாங்க. இந்த மலையே ஏற முடியாமல் ஒரு சில பேர்லாம் திரும்பி போயிருக்காங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், மூச்சு வாங்கிச்சுன்னா நின்று நீங்கள் ப்ராப்பராக ஏறிங்கனாலே 45 மினிட்ஸில் சாலிட்டாக அந்த மலையை ஏறி முடிச்சிடலாம். இந்த மலை ஏறி முடிச்சதோ லெஃப்ட் சைடில் பிள்ளையார் கோயில் வரும். அங்கே பார்த்து பிள்ளையாரை ஜாலியாக கும்பிட்டுட்டு நீங்கள் ப்ராப்பராக நடந்து போயிட்டீங்கன்னா 2வது மலை ஸ்டார்டிங்கு. 2வது மலை வழுக்கப்பாறை. அந்த பாறையிலேயே படிக்கட்டை சின்னதாக செதுக்கி வச்சுருப்பாங்க. இந்த வழுக்கப்பாறையை நீங்கள் ஈஸியாக ஏறி முடிச்சிடலாம். 2வது மலை முடிச்சதும் 3வது மலை ஸ்டார்ட் ஆகும். இந்த 3வது மலை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் லாங்காக இருக்கா மாதிரி இருக்கும். பாதையும் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். இந்த 3வது மலையில் தான் நீங்கள் பாம்பாட்டி சித்தர் குகையை பார்க்கலாம். இந்த பாம்பாட்டி சித்தர் குகை 3வது மலையில் தான் இருக்குது. 3 மலையை முடிச்சதும் நெக்ஸ்ட் என்னென்னலாம் பார்த்துன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள்.